Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ் 12 க்கானது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல நாம வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல இன்னைக்கு பார்க்க போற நேமிங் ரியாக்ஷன் வந்து 10th நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் இஸ் a very important reaction in carbonyl compounds. ஒரு முக்கியமான ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமினேஷனுக்கு நீட் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷனில் முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ரைட். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்டடி ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஆல்டிகைட்ஸும் கீட்டோன்ஸும் ரெண்டுமே வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். ஓகே ரைட். இப்போது இந்த ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆல்டிகைடை எடுத்துக்க போகிறோம். ஆல்டிகைட்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வரும், CHO வரும். இப்போ ஐ டேக் ஒன் ஆல்டிகைட் அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CH3CHO. இதான் வந்து அசிட்டால்டிகைட். இது வந்து செகண்ட் மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட் ஃபேமிலி. இதில் 2 கார்பன் ஆட்டம் இருக்குது பாருங்கள், இதான் வந்து செகண்ட் மெம்பர். ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து ஃபார்மால்டிகைட். இப்போது இந்த அசிட்டால்டிகைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனில் கனெக்டாக இருக்கோ, எந்த கார்பனில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கோ இந்த கார்பனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து ஆல்ஃபா கார்பன். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்டாக இருக்கிற கார்பனுக்கு பேர் தான் ஆல்ஃபா கார்பன். இந்த கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் இருக்கும். ஒரு பாண்டில் வந்து ஆல்டிகைட் கனெக்டாக இருக்கும், மீதி 3 பாண்டில் ஹைட்ரஜன் கனெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். இந்த 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இந்த ஆல்டிகைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது இருந்தால் தான் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். ஓகே, இப்போது நம்ம அடுத்து எடுத்துக்கிறோம் இன்னொரு ஆல்டிகைட். இது வந்து 2 கார்பன், நெக்ஸ்ட் 3 கார்பன் இருக்கிற ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன். 1 2 3 கார்பன். டெர்மினலில் நீங்கள் ஆல்டிகைட் போட்டுக்கோங்க, இங்கே CHO போட்டுக்கோங்க. இந்த கார்பனுக்கு எத்தனை H வரும், 3 ஹைட்ரஜன் CH3. இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2. இது வந்து 2 கார்பன் ஆல்டிகைட், இது 3 கார்பன் ஆல்டிகைட். இது அசிட்டா ஆல்டிகைட், இது பேர் ப்ரோபியன் ஆல்டிகைட். இப்போ இதில் ஆல்ஃபா கார்பன் இருக்கான்னு பாருங்கள். இப்போது இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ எந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், இதான் வந்து ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் எத்தனை H கனெக்டாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குமா அப்படின்னா நடக்கும். அப்போது எந்த ஒரு ஆல்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்டிகைட் மட்டும்தான் நடக்குமா இல்லை கீட்டோன்ஸ் நடக்குமான்னா கீட்டோன்ஸும் நடக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன். கீட்டோன் வந்து CH3C டபுள் பாண்டு O CH3. இது வந்து ஒரு கீட்டோன். C டபுள் பாண்டு O வந்து கீட்டோன். இந்த பக்கம் அல்கைல் குரூப் இருக்குது, இந்த பக்கம் அல்கைல் குரூப் இருக்குது. இது வந்து அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்டு O தான் ஃபங்க்ஷனல் குரூப். இது இருக்குது பாருங்களேன், இந்த C டபுள் பாண்டு O தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ எது ஆல்ஃபா கார்பன், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்டாக இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் ஆல்ஃபா தான், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் ஆல்ஃபா தான், ரெண்டுமே ஆல்ஃபா கார்பன் தான். அப்போ இந்த ஆல்ஃபா கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இதுலேயும் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போது இந்த கீட்டோன் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போது எந்த ஒரு ஆல்டிகைடில் எந்த ஒரு கீட்டோனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அது எல்லாமே ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைடும் இந்த அசிட்டோனும் வந்து இட் அண்டர்கோஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும், இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. மினிமம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாலே அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாலே அது ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஐ வில் டேக் ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் ஃபார்முலா வந்து HCHO. இது வந்து HCHO, இதான் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட். இது செகண்ட் மெம்பர், இது வந்து தேர்ட் மெம்பர். அப்போ 1 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஆல்டிகைட் தான் நம்ம ஃபார்மால்டிகைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. எங்கே ஆல்ஃபா கார்பன் எங்கே இருக்குது, இதில் ஆல்ஃபா கார்பன் கிடையாது. அப்போது ஆல்ஃபா கார்பன் இல்லாதனால இதில் தெர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த H வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது, இந்த H வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப்போட கனெக்டாக இருக்குது.
இங்கே ஆல்ஃபா கார்பனும் இல்லை, ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமும் இல்லை. அப்போது இந்த ஃபார்மால்டிகைட் வந்து இட் டஸ் நாட் அண்டர்கோ ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் இந்த 3 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 3 கொடுத்துட்டு விச் ஒன் டஸ் நாட் அண்டர்கோ ஆல்டால் கண்டென்சேஷன்னா ஃபார்மால்டிகைட் வந்து ஆல்டால் கண்டென்சேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. பிகாஸ் தெர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். திஸ் ஹைட்ரஜன் வந்து இது கிடையாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, பென்சால்டிகைட் எடுத்துக்கிறீங்க. பென்சால்டிகைட் என்ன ஃபார்முலா? C6H5CHO. இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கான்னு பாருங்கள். இப்போது இதில் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இங்கே மொத்தம் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, 5 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது. எது ஆல்ஃபா கார்பன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்ட்ரக்சர் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பென்சால்டிகைட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பென்சீன் ரிங்கு ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே CHO போட்டுக்கிறீங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இப்போ 6 கார்பன் எங்கே இருக்குன்னா 1 2 3 4 5 6 கார்பன். இப்போ இந்த கார்பன்லாம் H கனெக்டாக இருக்கும், இந்த கார்பன்லாம் H கனெக்டாக இருக்கும். அப்போ வந்து 1 2 3 4 5 ஹைட்ரஜன். அப்போ C6H5 இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இந்த கார்பனில் H இருக்கான்னு பாருங்கள். H கிடையாது, ஏன்னா அந்த H எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், இங்கே ஆல்டிகைட் போட்டிருக்கோம். அப்போ 6 கார்பனுக்கு 5 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது, ஒரு கார்பனில் H கிடையாது, அந்த கார்பன் தான் இந்த கார்பன். அப்போ இந்த ஆல்ஃபா கார்பன்லேயும் நோ ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இந்த 2 ஆல்டிகைட், அதாவது இந்த ஃபார்மால்டிகைடும் பென்சால்டிகைடும் இட் டஸ் நாட் அண்டர்கோ ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த மேலே இருக்கிறது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும், கீழே இருக்கிறது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்காது. அப்போ ஒரு கண்டிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் இட் மஸ்ட் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். அடுத்தது இதில் இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்யூட் NaOH, டைல்யூட் KOH ஆர் பேரியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். இப்போது ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 2 அசிட்டால்டிகைட், ஒரே மாதிரியான ஆல்டிகைட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணணும். அசிட்டால்டிகைட் ப்ளஸ் அசிட்டால்டிகைட். அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? ஸோ 2 மாலிகுல் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம், அசிட்டால்டிகைடை எடுத்துக்கிறீங்க. யூ டேக் 2 மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிகைட். ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, டைல்யூட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH யூஸ் பண்ணிங்கன்னா the product is aldol. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஆல்டால் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஆல்டால் கண்டென்சேஷனில் we must take same type of aldehyde, acetaldehyde plus acetaldehyde. அப்படி இல்லைன்னா அசிட்டோன் வித் அசிட்டோன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டோனை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டோனை மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே டைல்யூட் NaOH, KOH ஆர் பேரியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்கள் பேஸை கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீட்டால் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஆல்டிகைடு மிக்ஸ் ஆச்சுன்னா ஆல்டால், அசிட்டோனு மிக்ஸ் ஆச்சுன்னா அது நமக்கு கீட்டால் கிடைக்கும். பட் ஜென்ரலாக இந்த ஆல்டால் கீட்டால் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் தான். ஓகே, அப்போ பிட்வீன் 2 அசிட்டால்டிகைட் ஆர் பிட்வீன் 2 அசிட்டோன் சேம் டைப் ஆஃப் ஆல்டிகைட் சேம் டைப் ஆஃப் கீட்டோன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். இந்த கண்டென்சேஷன் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ரியாக்ஷன் கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து we are going to take 2 அசிட்டால்டிகைட் எடுத்துக்க போகிறோம். 2 அசிட்டால்டிகைட், அசிட்டால்டிகைட் ஃபார்முலா எங்கே இருக்குது பாருங்கள், CH3CHO. அதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம் பாருங்கள், CH3C. இந்த HOவை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓவை நீங்கள் டபுள் பாண்டில் போட்டுக்கணும், C டபுள் பாண்ட் O. ஹெச்சை வந்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. அப்போ இது ஒரு அசிட்டால்டிகைட் CH3CHO, சேர்த்து எழுதும்போது CH3CHO வரும். ப்ளஸ் இதே மாதிரி இன்னொரு அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம், CH3CHO. இதை வந்து சேர்த்து எழுதுறீங்க, இதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம், டைல்யூட்டு NaOH. ஓகே, இப்போ இந்த ஆல்டிகைடில் எது ஆல்ஃபா கார்பன், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு, இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் இப்போ 3 H இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த ஹெச்சை வந்து இந்த ஓவோட கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹெச்சை வந்து இந்த ஓவோட கனெக்ட் பண்ணால் இது OH ஆகிடும். அப்புறம் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஒரு நியூ பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், CH3. இந்த கார்பனில் மேலே ஒரு ஹெச் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, சேர்த்து CHன்னு எழுதிக்கங்க, CH.
இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH ஆகிடும், சிங்கிள் பாண்டு OH ஆகிடும். ஒரு பாண்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க, இப்படி ஷிஃப்ட் பண்ணிடும். ஓகே, இப்போது இங்கே மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் எடுத்து தான் இங்கே OH போட்டுட்டீங்க, மீதி வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து CH2, அப்புறம் நியூ பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஆல்டிகைடுக்கும் இந்த ஆல்டிகைடுக்கும் ஒரு நியூ பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHO அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இட்ஸ் எ வெரி சிம்பிள் ரியாக்ஷன். ஆல்ஃபா கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை கொண்டு வந்து இந்த ஓவோடு சேர்த்திங்கன்னா இது OH ஆகிடும், இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும், ஒரு நியூ பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இந்த காம்பவுண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடுன்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போது இது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால். அப்போ ஆல்டால் அப்படின்னு சொன்னால் என்ன, ஆல்ட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் இண்டிகேட்ஸ் ஆல்டிகைட் குரூப். இதில் ஆல்டிகைட் குரூப் இருக்குது. சஃபிக்ஸ் OL இருக்குது இல்லையா, OLனா என்ன குரூப் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது. அப்போ எந்த காம்பவுண்ட்ஸில் ஆல்டிகைட்ஸும் ஆல்கஹால்ஸும் சேர்ந்து வருதோ அதை நம்ம ஜென்ரலாக ஆல்டால் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு ஆல்டால், பட் இதனுடைய IUPAC நேம் வந்து வேறு. ஸோ இதனுடைய நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன், பேரண்ட் வந்து பியூட்டேன். இங்கே ஆல்டிகைட் இருக்கிறதுனால பியூட்டனல் அப்படின்னு சொல்லணும், பியூட்டனல். இது ஃபஸ்ட்டு கார்பன், இந்த ஆல்டிகைட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். தேர்ட் கார்பனில் OH கனெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். இதான் என்னோட IUPAC நேமு, 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஆல்ஃபா கார்பன், இதுக்கு பேர் பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் OH குரூப் கனெக்டாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லணும், பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லணும். திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட். அப்போ ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் கிடைக்கும். ஆல்டிகைட் எடுத்தால் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட். அசிட்டோன் கீட்டோன் எடுத்திங்கன்னா பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனில் 2 அசிட்டோன் எடுத்துக்க போகிறோம். இதில் எப்படி நீங்கள் 2 அசிட்டால்டிகைட் எடுத்தீங்களோ அதே மாதிரி 2 அசிட்டோன் எடுத்துக்க போகிறோம். இப்போ ரியாக்ஷன் கவனிங்க. இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் CH3 போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ CH3 C டபுள் பாண்ட் O, இந்த மேலே ஹெச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் CH3 போட்டுக்கிறீங்க. இதான் வந்து அசிட்டோன். இது வந்து 2 மாலிகூல்ஸ் ஆஃப் என்னது, அசிட்டால்டிகைட். This is 2 molecules of acetaldehyde. இது வந்து அசிட்டோன். இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள், அசிட்டோன் CH3 C டபுள் பாண்டோ CH3, இதையே தான் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு அசிட்டோன் போட்டுக்கோங்க. இன்னொரு அசிட்டோன் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இந்த இடத்துல நான் NaOH பதில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள், பேரியம் ஹைட்ராக்சைடு, ஒரு பேஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் எது ஆல்ஃபா கார்பன், இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஆல்ஃபா கார்பன். இதே மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஆல்ஃபா கார்பனில் மொத்தம் 3 H இருக்கு இல்லைங்களா, ஒரு H கொண்டு வந்து இந்த ஓவோட சேர்க்குறீங்க. அப்போ இது OH ஆகிடும், ஒரு நியூ பாண்ட் இங்கே கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், CH3 C மேலே ஒரு CH3 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன வரும், சிங்கிள் பாண்டு OH வரும். இது வந்து OH மாறும். டபுள் பாண்ட் எடுத்துகிட்டு சிங்கிள் பாண்டு OHன்னு போடணும். அப்போ ஒரு நியூ பாண்ட் இங்கே போட்டுக்கிறீங்க. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 இருக்கும். பேலன்ஸ் வந்து CH2. நெக்ஸ்ட் வந்து C டபுள் பாண்டு O இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CH3. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அசிட்டோன் இங்கே மெர்ஜ் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகுது கேட்டால் டை அசிட்டோன் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டை அசிட்டோன் ஆல்கஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீட்டோன்ன்ற ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஆல்டிகைட் ஆல்கஹால்ன்ற ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்து வருது. இது நீங்கள் கீட்டால் அப்படின்னு சொல்லணும். இங்கே எப்படி ஆல்டால், ஆல்டிகைடும் ஆல்கஹால் வரும்போது ஆல்டால் சொல்கிறீங்க, கீட்டோனும் ஆல்கஹாலும் சேர்ந்து வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும், கீட்டால் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆல்டாலும் கீட்டாலும் ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப், இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. அப்போ பீட்டாவில் OH இருக்கிறதுனால பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். இந்த காம்பவுண்ட் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா
ஹைட்ராக்சி கீட்டோன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து ஆல்டால் வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட், இது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட், இது வந்து பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். அப்போ இன் ஆல்டால் கண்டென்சேஷன் த ப்ராடக்ட் இஸ் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். அப்போ வாட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்? பிட்வீன் சேம் டைப் ஆஃப் ஆல்டிகைட்ஸ், பிட்வீன் சேம் டைப் ஆஃப் கீட்டோன் in the presence of dilute NaOH or KOH, புரியுதா? the product is aldol and ketol. இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஆஃப் அசிட்டால்டிகைட். இப்போ அசிட்டால்டிகைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கும், ஹெச் வந்து 4 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 1 இருக்கும், C2H4O, 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக இருக்கும். என்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே டபுளாக இருக்கும், C4H8O2ன்னு வரும். இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C4H8O2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ திஸ் காம்பவுண்ட் இஸ் த டைமர் ஆஃப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைட். அப்போ விச் ஒன் இஸ் த டைமர் ஆஃப் அசிட்டால்டிகைட்? ஆல்டால். ஆல்டாலுடைய IUPAC நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3-ஹைட்ராக்சிபியூட்டனல். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகும். இந்த OH இந்த H வெளில போயிடும், இந்த OH இந்த H வெளில போயிட்டு இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். அப்போ அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட்ஸ் கிடைக்கும், அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் டீஹைட்ரேஷன் நடந்து அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம மெக்கானிசத்தில் படிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுக்கங்க, ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது த ஆல்டிகைட் விச் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் in the presence of dilute NaOH undergoes aldol condensation. Product is beta hydroxy aldehyde, beta hydroxy ketones. இது நம்ம ஏன் ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த காம்பவுண்டில் ஆல்டிகைடும் ஆல்கஹாலும் சேர்ந்து வரதுனால ஆல்டால் சொல்கிறோம். இது ஏன் நம்ம கீட்டால் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டால் கீட்டோனும் ஆல்கஹாலும் சேர்ந்து வரதுனால கீட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள், 2 தடவை பாருங்கள். ஸோ எழுதி பாருங்கள். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து வந்து நாம் கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, அது எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுக்குன்றதை நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.